அதே போல நிதி பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு 2014 இருந்து 2021 வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2016 இருந்து 2017 இருந்து 2020-21 வரை இன்றைக்கு 1,33,590 கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 முதல் 25-26 இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு 2,32,773 கோடி. இதுல பாத்தீங்கன்னா 99,000 கோடி கூடுதலா வந்திருக்கு. மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. அதே போல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2014 இருந்து 2021 வரை 1,18,240. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,42,490. அதிலையும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 2,51,835 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 3,75,272 கோடி. வரி பகிர்வும் அதிகம், கடனும் அதிகம், திட்டமும் ஒண்ணும் இல்ல. இத கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி அலுப்ப பாக்குறாரு. ஏன்னா அந்த திமுக ஆட்சியில பர்சன்டேஜ் வாங்குறதுல இன்றைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க.